குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஜூலை 2, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம இந்த பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் பாடவாரியான தேர்வுகள்னு பார்த்தீங்கன்னா 30 தேர்வுகளும், திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 22 தேர்வுகளும், முழு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 தேர்வுகளும், முழு மாதிரி தேர்வு 5க்கும் மேற்பட்ட முழு மாதிரி தேர்வுகளும் தொடங்கியிருக்கும். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி அந்த சந்தேகங்களை தீர்த்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூல் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க தெரியாதவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு இந்தியன் பேட்ச் ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள், அதாவது இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த நான் முதல் திட்டத்தின் தொடர்ச்சியாக வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 18 முதல் 35 வயது வரை உள்ள படித்த வேலையில்லாத இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு குறுகிய கால திறன் பயிற்சி வழங்கும் திட்டம். ஓகேங்களா? இதற்கான பயிற்சி தொகையை வந்து பார்த்திங்கன்னா அரசே இருக்கும். ஊக்கத்தொகையாக 12,000 வரை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தின்படி தொலைதூர மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு, தங்குமிடம் அனைத்துமே இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம். வெற்றி நிச்சயம் திட்டம் அப்படின்றது திறன் மேம்பாட்டு திட்டம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எதனுடன் தொடர்புடையது அப்படின்லாம் கேட்டுருவாங்க. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்கிறத மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டா போதுமானது. இல்லை 1971 கல்வி வேலை வாய்ப்புகளில் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 31%, பட்டியல் ஜாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18% கடைப்பிடிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இடஒதுக்கீடு விகிதத்தை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் 31%லிருந்து 50% அதிகரித்தார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1989 முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோரில் ஒரு பிரிவு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என மாற்றப்பட்டு அதில் 108 ஜாதிகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றுச்சு. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% இடஒதுக்கீட்டில் 20% வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 108 ஜாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ஒதுக்கீடு செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த தமிழகத்தில் இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா தற்போது 69% இருக்குது. ஓகேங்களா? இது அரசியல் சாசனத்தின் 9வது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது யார் செஞ்சது அப்படின்னா முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. அதாவது தமிழகத்தில் இப்போது எவ்வளோ இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறதுனா 69%. ஓகேங்களா? இந்த 69% வந்து பார்த்திங்கன்னா 9வது அரசியலமைப்பு சட்டமே 9வது அட்டவணையில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1931 வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியா முழுவதும் உள்ள ஜாதிகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 4137 ஜாதிகள். தமிழகத்தில் 377. இவற்றில் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் வந்து பார்த்திங்கன்னா 257 இருக்குது. ஓகேங்களா? இது 1931 கணக்கெடுப்பின்படி. ஓகேங்களா? இது இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. ஓகேங்களா? அடுத்து தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த நிதியாண்டில் 63,339 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு. ஓகேங்களா? ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஜிஎஸ்டி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. 2017 ஓகேங்களா ஜூலை 1ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. அதனடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 ஆண்டுகளை நிறைவு செஞ்சதின் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இம்பார்ட்டன் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் இடையே 46.7 கிலோமீட்டர் தூரத்தை தேசிய நெடுஞ்சாலை எண் 87 வந்து பார்த்திங்கன்னா 4 வழிச்சாலையாக மாற்றும் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ்டி பற்றி கொடுத்துருக்காங்க. நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மறு வடிவமைத்த திருப்பு முனையாக சீர்திருத்தமே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. 2017 ஜூலை 1ஆம் தேதி தான் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. தற்போது 8 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டின் ஒரு சில மாநிலங்கள் வரிகள் தவிர பிற 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகள் இது அனைத்தையும் ஒருங்கிணைத்து தான் வந்துன்னா சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5%, 12%, 18%, 28% அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 விகிதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது முக்கியமான கொஸ்டின். 5, 12, 18, 28. ஓகேங்களா? ஜிஎஸ்டி அமலாக்கப்பட்ட முதல் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா
மொத்த வசூல் வந்து பார்த்தீங்கன்னா 7.40 லட்சம் கோடியாக இருந்துச்சு. இப்போ 2024-25 நிதியாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 22.08 லட்சம் கோடியாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் முக்கியமானது. அடுத்ததான் மிக முக்கியமான ஒன்று, தேசிய விளையாட்டுக் கொள்கை 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது இந்தியாவின் உலகளாவிய விளையாட்டு சந்தை மையமாக மாற்றவும் வந்து யூஸ் ஆகும். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறந்து விளங்க இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த கடந்த 10 ஆண்டுகளில் அனுபவத்தை வைத்து இந்த புதிய கொள்கை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் முதல் 5 நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை இடம்பெற செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து குவாட் கூட்டமைப்பு உலகளவில் பல்வேறு சவால்களை கையாள குவாட் கூட்டமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அந்த கூட்டமைப்பில் உள்ள வெளியுறவு அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கூட்டமைப்பில் எந்தெந்த நாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாட் கூட்டமைப்பில் இருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து இந்திய கடற்படையில் இணைந்த ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பல். ஓகேங்களா, இந்தியா ரஷ்யா கடற்படையினான இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தமால் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவின் கடலோர நகரமான கிளினின்கிராடில் இருந்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 125 மீட்டர் நீளமும் 3900 டன் எடையும் கொண்ட இந்த போர்க்கப்பல் இந்திய ரஷ்ய அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் போர்க்கட்டுமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியாவில் கோவா கப்பல் கட்டும் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்க்கப்பல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் துஷில், தல்வார், தேக் உள்ளிட்ட 4 வெவ்வேறு வகையான ஒரே மாதிரியான திறன்கள் கொண்ட உபகரணங்கள் கொண்ட 10 கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா P-17A போர்க்கப்பலும் ஒப்படைச்சிருக்காங்க. ஓகேங்களா, நீலகிரி வகையான போர்க்கப்பலின் 2வது கப்பலான உதயகிரி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை வசம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா மாகசான் மற்றும் கொல்கத்தாவின் கான்ட்ரிட்ஜ் கப்பல் கட்டும் நிறுவனங்களில் மொத்தம் 7 B-17A போர்க்கப்பல் தயாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி 2வது B-7 போர்க்கப்பலான உதயகிரி வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தயாரிக்கப்பட்டு கடற்படை வசம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த ஆண்டு இறுதிக்குள் மீதமுள்ள 5 B-17A போர்க்கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை சேவையை இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, B-17ல் முதல் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, 2வது வந்து பார்த்திங்கன்னா உதயகிரி. இது ஜஸ்ட் போர்க்கப்பல் தான், நீர்மூழ்கி கப்பல்லாம் கிடையாது. அது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா பிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பாரதிய நாரிக் சுரக்ஷா சம்ஹிதா பிஎன்எஸ்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பாரதிய சாட்சிய அதிநியம் பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டு கடந்த 2024 ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டுச்சு. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2015 ஜூலை 1 தான் எல்லா திட்டமும் கொண்டு வராங்க. ஓகேங்களா, முக்கியமானது நோட் பண்ணிக்கணும். 2015 ஜூலை 1ஆம் தேதி தான் டிஜிட்டல் இந்தியா திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, 2014 ஆண்டில் நாட்டில் சுமார் 25 கோடியாக இருந்த இணைய இணைப்பு தற்போது 97 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, 42 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலான கண்ணாடி இழை மூலம் மிகவும் தொலைதூர கிராமங்களில் கூட இணைய இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது இந்தியா பிரான்ஸ் கூட்டு இராணுவ பயிற்சி. பிரான்ஸ் நாட்டில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு இந்தியா பிரான்ஸ் ஆகிய இரு நாடு பாதுகாப்பு படை வீரர்களும் கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்ள இருக்கிறாங்க. இது தொடர்பாக இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்தியா பிரான்ஸ் இராணுவங்களுக்கு இடையான சக்தி அப்படின்ற கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது. ஓகேங்களா, இந்தியா பிரான்ஸ் விமானப்படைகளுக்கு இடையே நடந்தால் அது வந்து கருடா, கடற்படைகளுக்கு இடையே இருந்தால் அது வருணா, மற்றும் இராணுவங்களுக்கு இடையே நடந்தால் சக்தி அப்படின்ற பேர் தான் கூட்டு பயிற்சி நடைபெறும். முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா பிரான்ஸ் இடையே. அடுத்தது உச்சநீதிமன்ற ஊழியர்கள் நியமனத்தில் முதல் முறையாக இடஒதுக்கீடு பின்பற்ற இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமனம் மற்றும் பதவி உயர்வுல பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது தொடர்பாக சுற்றறிக்கையில் ஊழியர்கள் அனைவரும் ஜூன் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கு. பதிவாளர், மூத்த தனி உதவியாளர், துணை நூலக உதவியாளர், இளநிலை நீதிமன்ற உதவியாளர், நீதிபதிகள் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு பதவி உயர்வுகளில் பட்டியலின பிரிவினருக்கு 15%, பழங்குடியின பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, உச்சநீதிமன்றத்தினுடைய 52வது தலைமை நீதிபதியான பூஷன் ராமகிருஷ்ண கவாய், ஓகேங்களா, PR கவாய்ன்னு சொல்லுவாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதியாக KG பாலகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா 2007-2010 காலகட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா
இரண்டாவது தலைமை நீதிபதியாக இருக்கிறார். பட்டியலினத்தை சேர்ந்த இரண்டாவது தலைமை நீதிபதி. பௌத்த மதத்தைச் சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இவர் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய பேர் பூஷன் ராமகிருஷ்ண கவாய், அதனால் பிஆர் கவாய்ன்னு சொல்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியுடைய பேர் பிஆர் கவாய், பூஷன் ராமகிருஷ்ண கவாய். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வேயில் பயணச்சீட்டுகள் முன்பதிவு உள்ளிட்ட தகவல்கள் அனைத்தையும் தேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வை பெறும் வகையில் வந்துன்னா ரயில் ஒன் அப்படின்ற செயலியை பார்த்திங்கன்னா அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ரயில் ஒன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்திய ரயில் சேவை நிறுவனத்தால் பார்த்திங்கன்னா இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்றது தான் முக்கியம், வேறு எதுவும் தேவையில்லை, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அஸ்ஸாமில் பேக்லெஸ் டிப் முறைக்கு பார்த்திங்கன்னா காப்புரிமை வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் தொழில் முனைவரால் உருவாக்கப்பட்ட தனித்துவமான, அதாவது டிப் பண்ணுற டீ பேக் பார்த்துருப்பீங்க, அந்த டீப்பை இல்லாத தேநீர், அதாவது பேக்லெஸ் டீ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தயாரிப்பு முறைக்கு பார்த்திங்கன்னா காப்புரிமை வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அதாவது சிவசாகர் மாவட்டத்தை சேர்ந்த TDLD இந்தியா குழுமம் பார்த்திங்கன்னா இதன் பிரபலமான ஊலா டீ நிறுவனத்துக்காக இந்த காப்புரிமை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் நம்மளை பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு டைம் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதுமானது. நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி அவங்க கொஷினே கேட்க முடியாத மாதிரி தான் நம்ம கொஷின் பேப்பர் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சில கொஷினையும் நம்ம அன்லைன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கோம். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? நம்மளுடைய டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.